சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு லாயரை பரசுராமனை வர வச்சு வீட்டுக்கு வராங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சொத்தை நாளாக பிரிச்சுடுங்க, இன்னொன்று என் பொண்டாட்டி மேலே இருக்கணும், மீதி எல்லா சொத்தையும் பசங்க 3 பேர் மேலேயும் பிரித்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்தை இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, சொத்தை எதையும் பிரிக்க வேண்டாம், இங்கே பாருங்கள், சொத்து பிரிஞ்சா குடும்பம் பிரிஞ்சு போயிடும்ப்பா, அதை நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து எதையும் பிரிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பாவே பிரித்து தரேன்னு சொல்கிறாரு, அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இது எல்லாமே தேவையில்லாமல் உன்னோட சுயநலத்துக்கெல்லாம் இதெல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிடுறாங்க. ரவி இருந்துட்டு முத்து சொல்கிறது எல்லாமே சரிதாப்பா, இவனோட சுயநலத்துக்கெல்லாம் நீங்கள் எந்த சொத்தையும் பிரிக்க வேண்டாம், சொத்தை பிரிக்கிறதுல எனக்கும் இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா விஜயா இருந்துட்டு நீங்கள் என்னனாலையும் முடிவு எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த வீடு எனக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு எனக்கு புரியுது விஜயா, எது பிரித்தாலும் சரி இந்த வீடு உன் பேரில் இருக்கட்டும், ஏன்னா இந்த வீட்டை உங்கள் அப்பா உன் மேலே எழுதி வச்சிட்டாங்க, ஏதோ பத்தாவதுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணதுனால அதில் என் பேரையும் சேர்த்து எழுதி விட்டுட்டாங்க, அதனால் இந்த சொத்தை இந்த வீட்டை பசங்க பேரில் எழுத போகிறது கிடையாது, ஊரில் இருக்கிற என் அம்மா எனக்காக சேர்த்து வச்ச அந்த சொத்தை தான் நான் பசங்க பேரில் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா என்னப்பா நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்களும் அம்மாவும் இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீணா இருந்துட்டு அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் மாமா, அதனால் நீங்கள் சொத்து எதையும் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா, எப்படியாவது எங்கள் அப்பா மனசை மாற்றி எல்லா சொத்தையும் நீயும் பொண்டாட்டியும் எடுத்துக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அதை மட்டும் ஒரு நாளாக நடக்கவே நடக்காது, மீனாவும் நானும் எப்போவுமே நல்லது மட்டும்தான் நினைப்போம், நல்லது மட்டும்தான் செய்வோம், தேவையில்லாமல் உன்ன மாதிரியில் எதுவுமே கேவலமாக செய்ய மாட்டோம், நான் என்ன இப்போ கேவலமாக செஞ்சுட்டேன், என்னோடய பிரச்சனை நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அது லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்லிடுறாங்க. பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 32 லட்ச ரூபாய் கடனை வாங்கி வச்சுருக்கிறீங்களே அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டாக மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக லாயர் இருந்துட்டு இங்கே யாருக்கும் சொத்தை பிரிக்கிற எண்ணம் இருக்குல்ல போல இருக்குது, இவர் மட்டும்தான் சொத்தை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க, மற்ற 2 பசங்களும் சொத்தை பிரிக்க வேண்டாம் தான் சொல்கிறாங்க, இந்த வீட்டு மருமகளுங்களும் அதில் கையெழுத்து போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இது எங்களுடைய சொத்து, இவங்க எதுக்காக கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கேட்கவும், அவங்களோட ஒய்ஃபாக அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, சொத்தை விற்கவும் வாங்கவும் அது அவங்களுக்குள்ள எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, பூ கட்டுறவளுக்கெல்லாம் சொத்து போகணுமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்களுக்கு சொத்தை விற்க பிரிக்கவோ எதுக்குமே எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி மீனாவும் ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நம்ம மனோஜ் இருந்துட்டு நல்லா நடத்துங்க, எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம், சாமிகளை நீங்களே அந்த சொத்தை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. நல்ல புருஷங்காரனை ஏற்றி விட்டு நல்லா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, நல்லா நடித்து எங்கள் அப்பாவை ஏமாற்றி எல்லா சொத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. இவங்க ஏமாத்துறாங்களா, உன் பொண்டாட்டி தாண்டா உன்னை தூண்டி விட்டு இப்போ சொத்தை பிரிக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுட்டா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிடுறாங்க. முத்து, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை, நான் மனோஜ் கிட்ட சொத்தை கேளுன்னா நான் சொல்லவே இல்லை, மனோஜா முடிவெடுத்ததுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பரசுராமனும் லாயராக இருந்துட்டு பசங்களுக்கு ஒரு தீர்மானமாக ஒரு முடிவெடுக்க முடியல, அதனால் சொத்தை பிரிக்கலாமா வேண்டாமான்னு பசங்கிட்ட முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே இந்த வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயராக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதுனால நம்ம அண்ணாமலை ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கார். பரசுராமன் இருந்துட்டு அண்ணாமலை ரொம்ப நல்ல மனுஷியா, நைட்டும் பார்க்கலாமா தன் குடும்பத்துக்காக உழைச்சிருக்கா, ஆனால் அவன் உழைப்பை கூட பொருட்படுத்தாமல் இப்படி அவன் கண்ணு முன்னாடியே அவங்க பசங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாரு, நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கடா, அவன் மனசை காயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பரசுராமன் இருந்துட்டு முத்துவையும் மனோஜையும் திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பா,
இந்த சொத்தை பிரிக்கக்கூடாதுனாப்பா. நான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டேன். நான் நடந்துக்கினது தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக இந்த சொத்தை எதையும் பிரிக்க வேண்டாம். அப்படியே பிரிச்சாலையும் விற்க முடியாத அளவுக்கு எழுதி விட்டுருங்க." அப்படின்ற மாரி நம்ம முத்து வந்து சொல்லிறாங்க. அதுக்கு பேசாம சொத்தை பிரிக்காம அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாரி மனோஜ் வந்து மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு கண்ணதாசன் பாட்டு ஒரு வரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா மத்ததெல்லாம் எனக்கு தெரியல. அதனால அந்த பாட்ட நீ பாடுறியா? அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து கேட்கவும், முத்து இருந்துட்டு பிள்ளைங்கள பெத்தா நான் அதுக்கான கூலிய நம்ம அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்ட வந்து பாடுறாங்க. அந்த பாட்ட கேட்டோன்னே அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாங்க. விஜயாவும் வருத்தப்பட்டு நின்னுட்டுருக்காங்க. இப்படி எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தா பாவம்டா அவரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரவுடிய வீட்லயே வச்சுக்கிட்டதுனால இப்ப பாரு எவ்வளோ பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவ பத்தி ரவுடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு உங்க அம்மாவன கூட 3 பசங்களையும் வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா, நான் அப்படி இல்ல. 3 பசங்களையும், 3 மருமகளையும் ஒரே மாரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா, என் என் வாழ்க்கைய பார்த்தியா? எப்படி இருக்குன்னு. கண்ணு முன்னாடியே பசங்க சொத்து கேட்டு அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் சொத்து வேணான்றான், இன்னொருத்தன் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு விஜயா இந்த வீடு யார் பேர்லயும் போகக்கூடாது. அவ பேர்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டுருக்கா. இது நான் வாங்கிட்டு வந்த வரத்த பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் விஜயா வெளியில வராங்க. மீனா இருந்துட்டு, "இந்தாங்க அத்த காஃபி." "இன்னொரு காஃபி யாருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமாவுக்கு அவர் தான் இல்லையே, உள்ள இல்ல அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கதவு திறந்திருந்தது. ஒரு வேளை மாமா வாக்கிங் போயிட்டாரா என்னன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி முத்து வராரு. வழியில எங்கேயாச்சு மாமாவ பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லையே மீனா, நான் வந்து கார் தொடச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்லிட்டுறாங்க. என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமாவ காணுங்க. ஒருவேளை வாக்கிங் எங்கேயாவது போயிருப்பாரா? இல்ல கோயிலுக்கு கூட எங்கேயாவது போயிருக்கலாம்ல அப்படின்ற மாரி நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் வராங்க. காலையிலே எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. சொத்து சொத்துன்னு கேட்டதுனால இப்ப அப்பா காணாமயே போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அங்கிள் எங்கேயாச்சும் போயிருப்பாரா? உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்கவும், ஒரே ஒரு ஃப்ரெண்டு அதான் அந்த வீணா போன பரசுராமன் மட்டும்தான். அப்படின்ற மாரி நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க. அதனால முத்தை இருந்துட்டு மாடிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு வேற வழி இல்லாம பரசுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. இல்லையேப்பா, அண்ணாமலைலாம் இங்க வரல. அந்த சொத்த கேட்டு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அன்னையோட சரி. நான் அதுக்கப்புறம் அண்ணாமலைய பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஒருவேளை பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாரோ? அப்பா மத்தவங்க மாதிரி கிடையாது. மனசு நோகுற மாரி பேசுறது. அப்பாவுக்கு யாருமே மனசு நோகாத மாரி பார்த்துக்கிறது தான் அப்பாவோட வேலையே. அதனால கண்டிப்பா பாட்டிய பார்க்கறதுக்காக அப்பா போயிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிறாங்க. நீங்க 3 பேரும் என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு என் புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு, என் மாமா எங்க இருந்தாலே நல்லா இருக்கணும். அவர திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு சாமின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. பார்த்தா அங்க ஒரு லெட்டர் இருக்கு. எடுத்துட்டு வந்து படிக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். யாரும் என்னை தேடாதீங்க. நேரம் வரும்போது கண்டிப்பா நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை லெட்டரை வந்து எழுதி வச்சுறாங்க. அதனால முத்து ஒரு பக்கமும், ரவி ஒரு பக்கமும் அண்ணாமலையை தேடிக்கிட்டு போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.